நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கி இருக்கிறத ஒரு செய்தியை இங்க நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க விசிகா. அதாவது இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்துல திமுக கூட்டணியிலிருந்து விசிகா, இடதுசாரிகள், அதே போல ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள்லாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம், அறிவிக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவையில் இடம்பெறுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுத்த ஆஃபரில் மயங்கி போய் விழுந்தவங்க தான் விசிகாவும் ஐயுமெலும். ஆனால் இடதுசாரிகள் வெளியிலேருந்து தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றதுல அவங்க உறுதித்தனமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ விசிகா தலைவர் திருமாவளவனர்களுடைய அரசியல் நகர்வு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கு, சந்தர்ப்பவாத மாதிரி இருக்குது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பல விமர்சனங்கள் முன்வைத்தாலும் தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இதை மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ விசிகாக்குள்ள இருந்தே ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பனையூர் பாபுவும் ஆலூர் ஷாநவாஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா திமுகவை இணைய போறாங்க. இந்த வாரத்துல இணைய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கூடிய விரைவில் விடுதலை சிறுத்தைகளினுடைய சாம்ராஜ்யம் இங்க கரைய தொடங்க போகுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. பனையூர் பாபை நீங்க எடுத்துட்டீங்கன்னா செய்யூர் தொகுதியில கடந்த ஆட்சி காலத்துல அவரு செய்யூர் தொகுதி எம்எல்ஏவா இருந்து பல வேலைகளை செய்யூர் தொகுதியில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு முன்பாக ஒரு 6 மாசத்துக்கு முன்பாகவே இந்த செய்யூர் தொகுதி மீண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படும், இந்த தொகுதியில நம்ம நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணாருன்னா வேலைகளை ரொம்ப துரிதமா செஞ்சாரு. தன்னுடைய தொகுதியை தக்க வைக்கிறதுக்கு எல்லா இடங்கள்லயும் போய் என்ன பண்ணாருன்னா அந்த அளவுக்கு வேலைகளை செஞ்சாரு. தனக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளையும் என்ன பண்ணாருன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா வச்சுட்டு இருந்தாரு பனையூர் பாபு அவர்கள். ஆனா இங்க சிந்தனை செல்வன் அவர்களுக்கு திடீர்னு இந்த தொகுதி ஒதுக்கப்படுது. விடுதலை சிறுத்தைக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த 8 தொகுதியிலும் செய்யூர் தொகுதி அப்படின்னு வரும்பொழுது பனையூர் பாபு தான் நிச்சயமா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. சிந்தனை செல்வனை என்ன பண்றாங்க, செய்யூர் தொகுதிக்கு போடுறாங்க. ஆனா இதுல ரொம்பவே என்ன பண்றாரு, மனம் உடைஞ்சு போனாரு பனையூர் பாபு. தன்னுடைய அதிருப்தியை என்ன பண்ணிட்டாரு, தலைமை இடத்துல எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கொஞ்சம் ஒதுங்கியே இருந்து செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா செய்யூர் தொகுதியில இவர் முழு மூச்சா வேலை செய்யல, சிந்தனை செல்வனுக்கு வேலை செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள இருந்தாலும் இதை வெளியே காட்டிக்காமையே தொடர்ச்சியா நாங்களாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆலூர் ஷாநவாஸுக்கும் அவருக்கு தொகுதி ஒதுக்கப்படல. அவருக்கு பதில் வேற ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா தொகுதிக்கு ரெண்டு பேரும் ரொம்பவே என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒதுங்கியே இருந்தாங்க, சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எஸ் பாலாஜி அவர்களுக்கும் திருப்பூர் தொகுதி எஸ் பாலாஜி அவர்களுக்கும் இங்க என்ன பண்ணல, சீட்டு ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எஸ் பாலாஜி தன்னுடைய அதிருப்தியை வெளிக்காட்டினாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா தொடர்ச்சியா ஆலூர் ஷாநவாஸ் அப்படின்றவருக்கு அதிகப்படியான ஒரு பேச்சு வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா அவர் டிஎம்கேக்கு ஆதரவா இருக்கிறாரு, டிஎம்கே ஆதரவா இருக்கிறதுனாலதான் விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனா இதே பனையூர் பாபுக்கு இந்த விமர்சனங்கள் வந்துதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா தொடர்ச்சியா சம்ம அதிருப்தியில ஆலூர் ஷாநவாஸ் அவர்களும் பனையூர் பாபு அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இது மேலிடத்துக்கு தெரிய வரும் பொழுது திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாருன்னா மாநிலங்க லெவல்ல எஸ் பாலாஜி அவர்களுக்கும் ஆலூர் ஷாநவாஸ் அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பதவியில கொடுக்கிறாரு. ஆனா பனையூர் பாபுக்கு மட்டும் பதவியை கொடுக்கவே இல்லை. சோ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணிடலாம், தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் நினைச்சாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க எஸ் பாலாஜி அவர்களையும் ஆலூர் ஷாநவாஸையும் மாநில பொறுப்பை கொடுத்து முக்கியத்துவமான பதவிகளை கொடுத்து என்ன பண்றாரு, தக்க வச்சுக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். இப்படியா இருக்கும் பொழுது பனையூர் பாபு அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா ராஜினாமா கடிதத்தை என்ன பண்றாரு, தலைமையிடத்துக்கு அனுப்புறாரு. இதனால பனையூர் பாபு ராஜினாமா கடிதத்தை தாங்கிக்க கொள்ள முடியாம விடுதலை சிறுத்தைகள்ல கொஞ்சம் இழப்பு நேரிட்டுச்சு அப்படின்னு சொல்ல போனா. ஏன்னா பனையூர் பாபு அவர்கள் வெளிச்சம் டிவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒளிபரப்புல வெளிச்சம் டிவி இருக்குல்ல, இதுல அவர் ஒரு முக்கிய பங்கு வகித்திருந்தார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது இது என்னவாகும்
அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அதுக்கப்புறம் பனையூர் பாபு டீசெண்டா எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒப்படைச்சிட்டு அவர் விலகி வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது சிந்தனை செல்வன் அவர்களும் இதை குறித்து என்ன பண்ணாருன்னா ஒரு விஷயத்த ஒன்று சொன்னார். பனையூர் பாபு அண்ணன் இந்த ராஜினாமா விஷயத்தை வந்து கொஞ்சம் பரிசீலனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்டா வச்சார். ஆனா பனையூர் பாபு அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை அப்படின்றதா பார்க்கணும். ஸோ தொடர்ச்சியா மேலிடத்திலிருந்து ஆளுர் ஷானவாசாவுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்புல அவர் திறம்பட இருந்து வேலைகளை செய்தாரா அப்படின்னா இல்லவே இல்லை. கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். பொறுப்புகளை கொடுத்து உங்களை ஹானர் பண்ணாலும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒதுங்கியே நிற்கிறாரு. கட்சியுடைய ஆக்டிவிட்டியில கலந்துக்கவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆளுர் ஷானவாஸ் அவர்களும் இங்க அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்க 2 பேருமே கூடிய விரைவில் திமுகவில் இணைய போறாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு தங்களை இணைச்சிக்க போறாங்க அப்படின்னு பேசப்படுது. இது அரசியல்ல விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து என்ன கருத்துக்கள் முன்வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகாவை இங்க ஒழிச்சு கட்டணுன்றதுக்கு திமுக எடுத்து இருக்கிற அஸ்திராம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பவில்லை. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான், மதிமுகவில இருந்து மல்லை சத்யா அவர்கள் என்ன பண்ணாரு, விலகி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவில தான் வந்து இணையணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருந்ததாகவும், ஆனா மதிமுக கூட்டணிக்குள்ள இருந்ததுனாலேயே மல்லை சத்யா அவர்களை திமுகவில அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அதை அனுமதிக்கவே இல்லை அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவா என்ன பண்ணாரு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு நான் கூட்டணிக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுல இருந்தார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டீசென்டான பாலிடிக்ஸை திமுக வந்து என்ன பண்ணிருக்கு, கையாண்டு இருக்குது அப்படின்றதுல இதை சுட்டி காட்டுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நீங்க எங்க கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டீங்க, அதனால உங்களை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. உங்க கட்சியில இருக்கிற 2 முன்னாள் எம்எல்ஏக்கள் உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கலன்னு வெளியே வராங்க. ஏன்னா பனையூர் பாபு ஒரு விஷயத்த சொன்னாரு, திருமாவளவர்கள் RSS பெற்ற பிள்ளை அப்படின்னு விஜய்க்கு என்ன பண்ணாரு, விமர்சனங்கள் முன் வச்சாரு. இன்னைக்கு அந்த RSS பிள்ளைய சீராட்டி பாலாட்டி எல்லாத்தையும் அவங்களுக்கு இது பண்றதுக்கு விடுதலை சிறுத்தைகள் இங்க போயிட்டு ஒத்து ஊதுறாங்களே, இது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் பனையூர் பாபுடைய விமர்சனம். சோ அப்படி பார்க்கும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் மேல, திருமாவளவர்கள் மேல கூடவே இருந்த இத்தனை ஆண்டு காலம் பயணித்திருந்த ஆளுர் ஷானவாஸ் அவர்களும் பனையூர் பாபு அவர்களும் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இப்போ இவ்வளவு தூரம் பயணிச்சுட்டு வந்த இந்த கட்சியில இருந்து விலகுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விடுதலை சிறுத்தைகளுக்கு அழிவு அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். அவங்களுடைய சாம்ராஜ்யம் இங்க கொஞ்சம் கரைய தொடங்குது. நீங்க ஆளுர் ஷானவாஸ் எடுத்துங்களேன், எந்த அளவுக்கு நீங்க எத்தனை டிபேட்ல இருந்தாலும் எத்தனை நேர்காணல இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை எந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணாரு, உயர்த்தி பேசினாரு, ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருந்தார். சோ அப்படி இருக்கும் பொழுது விசிகா இவரை வந்து தக்க வைக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு தான் பார்க்கணும். அதே சமயம் பனையூர் பாபுவும் என்ன பண்ணாங்க, நீங்க எடுத்துக்கிட்டோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதா பார்க்கணும். சோ ஆக மொத்தம் இங்க திமுக இங்க தாவேக்கா செஞ்சாங்களா, அதிமுகவை கபலீகரம் பண்ணாங்களா, அந்த மாதிரி பண்ணணும்னு எண்ணமே உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய நடவடிக்கை பிடிக்காம உங்க கட்சியில இருந்த 2 முன்னாள் எம்எல்ஏக்கள் உங்களுடைய நடவடிக்கை பிடிக்காம வெளியேறாங்க. அப்ப அதோடைய என்னவா இருக்குது அப்படின்னு தான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இதன் அடிப்படையில தான் இவங்க 2 பேருமே திருமாவளவர்களுடைய அரசியல் நகர்வு, அவருடைய சந்தர்ப்பவாத அரசியல் பிடிக்காம தான் வெளியேறாங்க அப்படின்றது மாற்று கருத்தும் இல்லை. சோ வெளியேறினவங்க கூடிய விரைவில் திமுகவில் இணைய போறதா ஒரு செய்தி. அது மாத்திரம் இல்லாம பனையூர் பாபுக்கு செய்யூர் மதுராந்தகத்தை அடங்கிய ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் திமுக வட்டாரங்களில் பேசப்படுது. ஸோ இந்த வாரத்தில் இந்த இணைப்புகள் வந்து கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னும் பேசப்படுது. இதனால பனையூர் பாபுவும் ஆளுர் ஷானவாஸ் அவர்களும் விசிகாவில இருந்து வெளியேறதுனால விசிகாவுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு கூட பார்க்க வேண்டியதா இருக்குது. இதை பத்தி ஒரு கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.